இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணாதன்னு உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தால, எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கன்னு கேட்க, பதிலுக்கு அவளும் உங்களை நினைச்சு கவலைப்பட்டு ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்தவங்கள தயவு செஞ்சு இந்த மாதிரி சொல்லி கஷ்டப்படுத்தாதீங்க. உடனே ஹீரோ வந்துட்டு வேற வழியே இல்ல, நான் பிளானை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல இருந்த மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பாக்கெட்ல ஏதோ இருக்குன்னு பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 5th ஃப்ளோர்ல என்டர் ஆனதும் உங்களுக்கு ஒரு எஃப் ரேங்க் ஐட்டம் கிடைக்கும்னு போட்டிருந்தாங்கல்ல. இதே நேரத்துல தெரசா பாக்கெட்ல இருந்து ஒரு டார்ச் எடுக்க, நம்ம ஹீரோட பாக்கெட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பென்னு. இத பார்த்து அவளும் இது இந்த இடத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காதுல்லங்கிறப்போ, பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இதை வச்சுதான் ஜான்விக் மாதிரி லெஜெண்டரியான ஆளுங்க பெரிய சம்பவமே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ, அங்க இருந்த இன்னொரு பிளேயர் அவனுக்கு கிடைச்ச அந்த லைட்டர் ஆன் பண்ண, இப்பதான் என்னால கொஞ்சமாச்சு பார்க்க முடியுதுன்னு சொல்ல, உடனே தெரசாவும் அவகிட்ட இருக்க டார்ச் ஆன் பண்ண போக ஹீரோ வந்துட்டு அதை தடுத்து நிறுத்திடுறான். உடனே அந்த லைட்டர் வச்சிருக்கவனும் இவ்வளவு டார்க்கா இருந்தா எப்படி இந்த பிளேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டே போக, இதுக்கு முன்னாடி சாக்ரிஃபைஸ்க்காக இந்த ஃப்ளோருக்கு வரவங்கள சில பேர் துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க இந்த லைட் வெளிச்சத்தை பார்த்துட்டு நமக்கான சாக்ரிஃபைஸ் அந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்க போக, அங்க இருந்த மத்த பிளேயர்ஸ் எல்லாரும் இடியட் அந்த லைட் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் தெரசாவும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போக ஆரம்பிக்க, உடனே தெரசா வந்துட்டு நம்ம அந்த பீப்புள்ஸ சேவ் பண்ண வேணாமான்னு கேட்க, பதிலுக்கு ஹீரோவும் நீ இங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனால இங்க என்னுடைய டெசிஷன் என்னவோ அதுதான் நீ ஃபாலோ பண்ணணும். அது எதுவா இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இருக்க இடத்த மத்தவங்களுக்கு காட்டிக்காம இருக்கிறதே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு நீ ப்ரிப்பேர் ஆகாம வந்திருக்க. இதை கேட்ட தெரசாவும் மிஸ்டர் ஜெனியூக், நீங்க என்ன ரொம்ப குறைவா எடை போடுறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இந்த இடத்துக்கு சில ப்ரிப்பரேஷனோட தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க ரிட்டர்ன் ஸ்டோனை காட்டுறா. இந்த 5th ஃப்ளோர்ல எதிர்பாராத ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டோனை யூட்டிலைஸ் பண்ணி இங்க இருந்து எக்ஸிட் ஆயிடலாம். இதை கேட்ட ஹீரோவும் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு இது ஸ்கேம்னு தெரியாம எனக்கும் சேர்த்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டோனை வாங்கிட்டு வந்திருக்கா. இதே நேரத்துல இந்த இடத்துல இருந்து சில பேர் எஸ்கேப் ஆகி ஓடுனாங்கல்ல, அவங்கள சில பேர் ஒரு ரூம்குள்ள போயிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக கதவை மூட ட்ரை பண்ண, பின்னாடி இருக்க சில பேர் கிட்ட எல்லாரும் இங்க வாங்க, இந்த டோரை லாக் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே அங்க இருந்த ஒரு பொண்ணும் நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில இருக்க அந்த ரிட்டர்ன் ஸ்டோன் எடுக்கிறா. இன் கேஸ் நீங்க உயிரோட வந்தீங்கன்னா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோனை யூஸ் பண்ண அது ஃபேக்குங்கிறதுனால உடஞ்சு போயிடுது. இதே நேரத்துல அந்த டோரை புடிச்சு வச்சிருக்கவங்களும் என்னது அது ஒர்க் ஆகலையா, நானும் வரும்போது ஒண்ணு வாங்கிட்டு தானே வந்திருக்கேன் பேக்கப்காக அப்படிங்கிறப்போ அந்த கதவை உடைச்சு தள்ளிட்டு ஜெயிண்ட் மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த தெரசாவும் அப்ப இது ஸ்கேமாங்கிறப்போ டிவில டெலிகாஸ்ட் பண்ற எல்லாமே உண்மையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. பதிலுக்கு தெரசாவும் உங்களுக்கும் சேர்த்து தானே ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் ஆனதை நினைச்சு அழுக, இதே நேரத்துல அந்த பிளேயர்ஸ் அந்த இடத்துல அலற சத்தம் கேக்குது. உடனே தெரசாவும் நான் அங்க போயே ஆகணுங்கிறப்போ, தெரசாக்கு பின்னாடி வந்த ஒருத்தனும் நம்ம கடவுளுக்கான சாக்ரிஃபைஸ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய கழுத்துல கயிறு போட்டு நெருக்க வர, இது கவனிச்ச நம்ம தெரசாவும் அவன் கழுத்தை பிடிச்சி தூக்கி தரையிலேயே அடிச்சிட, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோவையும் தெரசாவையும் சுத்தி வளைச்சிடுறாங்க. நம்மள அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, பதிலுக்கு ஹீரோவும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. பதிலுக்கு அவனுங்களும் எங்களுடைய கடவுள் ரத்தத்தால சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ, ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க அந்த பெண்ணை யூஸ் பண்ணி அங்க இருக்கிறவங்களுடைய தொண்டையில அதை இறக்கி அவங்க கதையை முடிச்சிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி அடுத்து யாருன்னு கேட்க, அங்க இருக்கிறவங்களும் இதை பார்த்து பயப்பட அவங்களுக்கு பின்னாடி அந்த ஜெயிண்ட் வரான். நாங்க ஒன்னும் அவனை பார்த்து பயப்படல அப்படிங்கிறப்போ, அந்த ஜெயிண்ட்டும் அவனுக்கு எதிர்க்க இருக்கிறவனுடைய தலையை பிடிச்சு நசிக்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ரசா அங்க ஒருத்தன் வரான் பாத்தீங்களா ஜெயிண்ட் ஹெட், அவன் கையில மட்டும் மாட்டாம இந்த இடத்துல இருந்து ஓடுங்க பாக்கலாம் அப்படிங்கிறப்போ, அந்த ஜெயிண்ட்டும் அட்டாக் பண்ண வர இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஓடுங்க அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருமே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல இங்கேயும் அந்த கல்ட் குரூப்பை சேர்ந்த லீடர் ஒருத்தனா காட்டுறாங்க. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, பதிலுக்கு அவனும் இந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே நாங்க பிடிச்சிட்டோம், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம. இதை கேட்டு சந்தோஷமான அவனும் இந்த வாட்டி நம்ம கடவுள் இன்னும் நிறைய சாக்ரிஃபைஸ கேக்குறாரு, இந்த டவர் ஓபன் ஆகி நிறைய முட்டாள் மனிதர்கள் உள்ள வந்துட்டு இருக்காங்க, இதுதான் நமக்கான டைம், தி கிரேட் ஒன் பூமியில அவதரிக்க போறாரு. இவ்வளவு நேரம் இந்த இடத்துல பேசிட்டு இருந்தவன் கல்ட் லீடர் இங்க வந்து இதை கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்ல, அப்பதான் அவனுக்கும் ஒரு லீடர் இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. அந்த லீடர் வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறப்போ, இந்த ரெண்டு சாக்ரிஃபைஸ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். உடனே அந்த வயலட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தவனும் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய ஜெயிண்ட் கஷ்டப்பட்டு இவ்வளவு நேரம் ரெண்டு சாக்ரிஃபைஸ டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது. அந்த ரெண்டு சாக்ரிஃபைஸும் எப்படி இவ்வளவு நேரம் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அதை பார்த்த அந்த லீடரும் இவன் அந்த கேங்ஜெனிக் தானே அப்படிங்கிறப்போ, பக்கத்துல இருந்தவனும் இவனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் நல்லாவே தெரியும், இவன் தான் நம்மளுடைய பிளானுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டக்கலா இருக்க போறான் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அவன் கைக்கு பின்னாடி ஒரு மாஸ்க் இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன், 3rd ஃப்ளோர்ல நடந்த அந்த பேட்டில் அப்போ டெமோனிக்
டெமானிக் அசோசியேஷனை சேர்ந்த 2 பேரை நம்ம ஹீரோ அழிக்க சொல்லி அனுப்பியிருப்பான். ஸோ எக்ஸாக்டா சொல்லணும்னா டெமானிக் அசோசியேஷனும் இந்த கல்ட்டும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த ஜெயின்ட்டுடைய ஒவ்வொரு அட்டாக்ல இருந்தும் நம்ம தெரசா எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க. இவன் இவ்வளவு பெருசா இருந்தாலும் எப்படி இவ்வளவு ஸ்பீடா இவனால மூவ் பண்ண முடியுது? இதுக்கு முன்னாடி நாங்க சந்திச்ச அந்த கல்ட் மெம்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு இப்ப இவனை ஃபேஸ் பண்றது இம்பாசிபிள். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஃபோக்கஸ் இங்கிருந்து எப்படியாச்சும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்காத என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்க, இதே நேரத்துல அந்த ஜெயின்ட்டி உங்களை துரத்திட்டே வர தெரசா கிட்ட இருந்த அந்த ஒரு டார்ச் லைட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவனுடைய ஃபோக்கஸை திசை திருப்ப இந்த ஜெயின்ட்டும் அவனுடைய ஆயுதத்தை வச்சு அந்த இடத்த போய் அட்டாக் பண்ண அந்த இடத்துல இருந்தது வெறும் டார்ச் லைட் மட்டும் தான். அந்த ஜெயின்ட்டும் அவங்க எங்க இருக்காங்கன்னு தேட இதே நேரத்துல ஹைடா இருக்க நம்ம ஹீரோவும் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்ட்ராட்டஜிய யோசிக்கிறதுக்கு போதுமான நேரத்தை இது கொடுக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நான் சொல்றதை கேளு தெரசா. அந்த ஜெயின்ட்டை என் பக்கமா திசை திருப்புறேன். பதிலுக்கு அவளும் எனக்கு புரியல, இவ்வளவு நேரம் அது கூட போராடி இப்பதான் அது வியூல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கும். இட்ஸ் ஓகே தெரசா, இந்த ஃப்ளோரை கிளியர் பண்ணணும்னா இப்போ இல்லைனாலும் எப்படியோ அவனை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரத்தை பயன்படுத்தி இங்க இருக்க மத்த பிளேயர்ஸை ரெஸ்கியூ பண்ணி வெளியில அனுப்பி விட்டுருங்க. ஏன்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டோன் ஸ்கேம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவங்க இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக வேற வழியே இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த 5th ஃப்ளோரை கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா அது ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இருக்க போறது இல்ல. உடனே தெரசாவும் மனசுக்குள்ள இது எல்லாமே இவர் நான் தேவையில்லாம ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுனாலதான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நாங்க மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஓகேன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்துட்டு எனக்காக ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கேட்க, ஆனா அவன் என்ன சொன்னாங்கிறத நமக்கு காட்டல. அந்த ஜெயிண்ட் ஹெட்டும் இந்த சாக்ரிஃபைஸ் எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு கல்ல தூக்கி எறிஞ்சிட்டு என்ன ரொம்ப டயர்ட் ஆயிட்டியோ, என்ன பிடிக்க முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிட்டு ஓட பின்னாடியே இந்த ஜெயிண்ட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஓட அப்பதான் தெரசா கிட்ட இவன் சொன்ன அந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த தெரசா கிட்ட கொடுத்துட்டு கரெக்டான டைம் வரும்போது இதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல பதிலுக்கு தெரசாவும் அது எப்படி கரெக்டான டைம்னு நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்க, அந்த டைம் வரும்போது நீ அதை ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பான். உடனே தெரசாவும் அங்க இருக்க ஒரு ஹாக்கி பேட்டை எடுத்துட்டு அந்த டைம் வரும்போது ஜெனிக் சொன்ன மாதிரி அதை நான் யூட்டிலைஸ் பண்றேன். இப்போ அங்க இருக்க மக்களை நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு தெரசா ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவனுடைய ஐ ஆஃப் குளூட்டன் ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த ஜெயின்ட்டுடைய பேர் பிரேக்கர்னும் ஸ்ட்ரென்த் மட்டும் 100லயும் மீதி எல்லாம் கம்மியா தான் இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு வார்னிங்கும் காட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 5th ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஸ்கில்லை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த புக்கை இந்த இடத்துல கொண்டு வந்ததன் மூலியமா ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியறதுனால ரூட்லிங் ஹார்ட்ங்கிறவங்க இவன் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு வருது சிஸ்டம்ல. அவங்க வந்துட்டு செகண்டரி அட்வான்ஸ் கண்டிஷனை உங்களுக்காக போடுறாங்கன்னு வர அந்த ராட்லிங் ஹார்ட் வந்துட்டு அவங்களுடைய ஸ்வாடா உங்களை மாற சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. இந்த கண்டிஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த டீமனுடைய தூதரா நீங்க மாறிடுவீங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ராட்டன் ஹார்ட்டா இந்த டவருக்குள்ள இருக்க ஒன் ஆஃப் த அப்சல்யூட் பீயிங், இந்த டவருடைய அப்பர் ஃப்ளோர்ல இருக்கக்கூடியவன். எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம ஆலிஸ மாதிரி. பொதுவாவே எல்லாருமே இவனை டீமன் கிங்னு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல டீமன் கிங் உடைய பவர் கிடைக்கும்னு தெரிஞ்சாலே நிறைய பேருடைய அட்டென்ஷன் அது இருக்கும். ஆனா கடைசி வரைக்கும் அந்த டீமன் கிங் உடைய சேவகனா தான் நான் இருக்கணும். இன்கேஸ் இந்த இடத்துல எனக்கு பதில் டெமானிக் அசோசியேஷன்ல இருக்கவங்க யாராச்சும் வந்திருந்தாங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு இந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு புலி வந்துட்டு எப்படி ஒரு நாய்க்கு சபார்டினேட்டா இருக்க முடியும்? வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறான். இதனால டீமன் கிங் கோவப்படுறான்னு ஹீரோட சிஸ்டம்ல வர அவன் கோவப்படுறான்னு தெரிஞ்சதும் அந்த ஜெயின்ட்டே பயத்துல நடுங்குறான். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த டீமன் கிங் உடைய ப்ரொபோசலை ரிஃப்யூஸ் பண்ணதுனால டீமன் கிங் ஒரு கர்ஸ நம்ம ஹீரோக்கு கொடுத்துடுறான். இதன் மூலியமா இந்த டவருக்குள்ள இருக்க எல்லா டீமனுக்குமே இவன் தான் மெயின் டார்கெட்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த கர்ஸ் நம்ம ஹீரோ சாகுற வரைக்கும் அவங்கிட்டயே தான் இருக்கும். அந்த கர்ஸோட பாதிப்பா நம்ம ஹீரோ பிளட் வாமிட் எடுக்கிறான். உண்மையை சொல்லணும்னா அது கொஞ்சம் வலிச்சிச்சுதான். ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயே நிக்க போறீங்களா, இல்ல என் கூட வந்து சண்டை போட போறீங்களா அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல இதுக்கு முன்னாடி சில பிளேயர்ஸ புடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே எங்களை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச அந்த கல்ட்டு கும்பலை சேர்ந்த சில பேர் எங்களுடைய கடவுளுக்கான சாக்ரிஃபைஸ் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொலை பண்ண வர அந்த இடத்துக்கு வந்த தெரசாவும் ஜம்ப் பண்ணி அவகிட்ட இருக்க அந்த ஹாக்கி பேட்டை வச்சு அவனுடைய ஃபேஸ்ல ஒரு ஹிட் கொடுக்க அந்த இடத்துல இருந்த பொண்ணும் பயத்துல நம்மளால இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது, எல்லாருமே இதே இடத்துல சாக போறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல தெரசாவை அட்டாக் பண்ண வந்த ஒருத்தனை பிளாக் பண்ணி அடிச்சு தூக்கி வீசிட, நான் சொல்றதை கேளுங்க, யாருமே கிவ் அப் பண்ணாதீங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாருமே சேஃபா வெளியே போக போறோம். அதனால உங்களுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு என் கூட சேர்ந்து சண்டை போடுங்க. என் கூட வந்து என்னுடைய காம்ரேட் இந்த 5th ஃப்ளோரை கிளியர் பண்றதுக்கான வேலையில தான் இருக்காரு அப்படின்னு சொல்றப்போ இதே நேரத்துல நம்ம ஹீரோவும்
அங்க மயங்கி கிடக்க அந்த ஜெயிண்ட் ஹீரோவை தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. அடுத்தடுத்த சாப்டரை நீங்க கண்டினியூவா பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.